பேபி, உன் பொண்டாட்டிக்கு தங்க நகை வாங்கி கொடுப்பியா? தங்கத்துல உருவான பொண்டாட்டிக்கு எதுக்குங்க நான் தங்கம் வாங்கி கொடுக்கணும்? தங்கத்தால என் பொண்டாட்டிக்கு அழகு இல்ல, என் பொண்டாட்டியால தான் அந்த தங்கத்துக்கே அழகு. உங்க புருஷன் உங்களை அங்க புகழ்ந்து தள்ளுறாரு. அந்த தற்கொலை பையன் அப்படிதான் சொல்லுவான். ஏன்னா நேத்து வீட்டுல வாங்கின அடி இடி மாதிரி இருந்திருக்கும். பேபி, உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா? அட மைக்காரே, கடவுளே என் பக்கத்துல வச்சுக்கிட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறீங்க? என் கடவுள், தெய்வம், குலசாமி எல்லாமே என் அழகு செல்ல தங்க பொண்டாட்டி தாங்க. எனக்கும் அப்படிதான். என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் என்னோட கண் கண்ட தெய்வம். அதிசயமா ரெண்டு பேரும் கொஞ்சம் குழவறீங்க. கேமரா முன்னாடி இப்படிதான் பேசுவோம். வீட்டுக்கு போன அப்புறம் பொண்ணையில 2 அடி போடுவா. பேபி, உன் கல்யாண வாழ்க்கை ரொமான்டிக்கா போகுது போல. நான் மறுபடியும் சொல்றேன், கல்யாண வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ரொமான்டிக்கா இருக்காது. அப்புறம் எப்படி இருக்கும்? சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், 2 பக்கத்து வீட்டு ஆளுங்களை சமாளிக்கணும், சமைக்கணும், துவைக்கணும், பெத்த புள்ளாய் போனா கழுவி விடணும். நீ பேசுனதெல்லாம் போதும், ஒழுங்கா மாவு பிசைய ஆரம்பி. அப்புறம் நடுல இந்த மாதிரி இப்படி ஏதோ என்னைய வேலை வாங்கியே சாக அடிப்பான். இப்படிலாம் இருந்தா ரொமான்டிக் எங்க வரும்? பிபி தான் வரும்.